தாவீது அமலேக்கியரை முறியடிக்கிறார். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் இராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். தாவீதின் மனுஷர் அவர் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதை செய்யும்போது என்ன நடைபெறும் என்பதையும் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்க விரும்புகிறார். ஆசாரியரிடம் ஏபோத்து இருக்கும். இக்காலத்தில் அபியத்தார் ஆசாரியராய் இருக்கிறார். இவர் அகிமெலேக்கின் குமாரன். சவுல் அகிமெலேக்கையும் ஆசாரியரையும் ஆசாரியரின் குடும்பத்தாரையும் கொன்று போட்டார். அபியத்தார் சவுலின் கைக்கு தப்பி தாவீதோடு கூட இருக்கிறார். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வருகிறான். அபியத்தார் சவுலை விட்டு வரும்போது தன்னோடு ஏபோத்தை கொண்டு வந்தான். தாவீது அந்த ஏபோத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் பலமுறை விசாரித்திருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் 2 காரியங்களை விசாரிக்கிறார். அவையாவன, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? கர்த்தர் தாவீது விசாரிக்கிற 2 காரியங்களுக்கும் பதில் சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன பிரதியுத்தரமாவது, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது கர்த்தரிடத்தில் தான் செய்ய வேண்டிய கடமையையும் விசாரிக்கிறார். தான் போகும் காரியம் நிறைவேறுமா என்றும் விசாரிக்கிறார். தாவீது தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறார். அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது நீதியான யுத்தம். அமலேக்கியர் சிக்லாகின் மேல் விழுந்து அதை கொள்ளையடித்து
அதை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். அமலேக்கியர் சிக்லாகை சுட்டெரித்து போட்டது மாத்திரமல்ல, அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீது தான் இழந்து போனதை மீட்டுக் கொள்ள வேண்டும். அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாமேயே அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகலாம். தாவீதின் பக்கத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. ஆனாலும் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரியாமல் எதையும் செய்ய துணியவில்லை. தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்புகிறார். அவர் எப்போதும் கர்த்தரையே சார்ந்திருக்கிறார். தாவீது கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழி நடத்துதலுக்கும் கீழ்ப்படுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பின்பு கர்த்தருடைய அனுமதியோடு அவரும் அவரோடு கூட 600 பேரும் அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு தாவீதின் மனுஷர் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசத்தினால் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போதோ அவர்கள் எல்லோரும் தாவீதோடு கூட அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார்கள். தாவீதின் மனுஷர் அவரை கல்லறிய வேண்டும் என்று சொன்னபோது தாவீது அமைதியாய் இருந்தார். அவர் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். தனக்கு விரோதமாக கலகம் பண்ணியவர்களை உடனே தண்டிக்க வேண்டும் என்று தாவீது தீர்மானம் பண்ணவில்லை. கலகக்காரரை கொன்று போடவில்லை. கலகத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர்களை தாவீது அழித்து போடவும் இல்லை. தாவீது இதை செய்திருக்க முடியும். ஆனால் அவர் தன்னுடைய மனுஷரை தண்டியாமல் பொறுமையோடு இருந்தார். அவர் கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். தாவீதும் அவருடைய மனுஷரும் இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சிக்லாக் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர் அவர்களுடைய குடும்பத்தாரை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவர்களுடைய உடைமைகளையும் தங்களோடு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தாவீதின் மனுஷரும் அவரை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறார். அங்கே நெருக்கமான சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையும் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தாவீது பதட்டப்படாமல் அமைதியோடு இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அப்போது தாவீதின் 600 மனுஷரும் அவரோடு கூட போகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு இவர்கள் எல்லோரும் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொன்னவர்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் எல்லோரும் தாவீதோடு கூட போகிறார்கள். தாவீதுக்கு அவருடைய மனுஷரின் உதவியும் ஒத்தாசையும் வேண்டும். தாவீது அமலேக்கியரோடு தனியாக நின்று யுத்தம் பண்ண முடியாது. தாவீதின் மனுஷர் அவருக்கு தேவை. தாவீது தன்னுடைய மனுஷரை இழந்து போக விரும்பவில்லை. ஆகையினால் அவர்கள் தங்கள் மனக்கிலேசத்தில் தன்னை கல்லறிய வேண்டும் என்று சொன்னபோது தாவீது கர்த்தருக்குள் அமைதியாயிருக்கிறார். அவர் பதட்டப்படாமல் கோபப்படாமல் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். தாவீதும் அவரோடு கூட போகிற 600 பேரும் பேசோர் ஆற்றண்டைக்கு வருகிறார்கள். அங்கே சிலர் நின்று போகிறார்கள். தாவீதின் 600 மனுஷரில் 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போகிறார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார். சிக்லாகில் இருந்து தென்மேற்கே 20 மைல் தொலைவில் பேசேர் ஆறு உள்ளது. தாவீதோடு 600 பேர் போனார்கள். அவர்கள் மிகவும் களைந்தார்கள். அதனால் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண தாவீதின் எல்லா மனுஷராலும் போக முடியவில்லை. 200 பேர் பேசோர் ஆற்றண்டையில் நின்று போனார்கள். தாவீது தன்னோடு 400 பேரை கூட்டிக் கொண்டு அமலேக்கியரை எதிர்க்க புறப்படுகிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் ஆகீஸோடு கூட பெலிஸ்தரின் சேனையிலே யுத்தத்திற்கு போனார்கள். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து அனுப்பிவிடுகிறான். தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு சிக்லாகுக்கு வருகிறார். அவர்கள் 3 நாள் கால்நடையாய் நடந்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு சரீர களைப்பு உண்டாயிருக்கிறது. அவர்கள் எல்லோருமே களைப்படைந்து விடாய்த்து போயிருக்கிறார்கள். அவர்கள் சிக்லாகுக்கு வந்தபோது சிக்லாகு சீரழிந்து கிடக்கிறது. அவருடைய குடும்பத்தார் எல்லோரையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இதனால் அவர்கள் எல்லோரும் மனக்கிலேசத்தில் இருக்கிறார்கள். தாவீதும் அவரோடு இருக்கிற மனுஷரும் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது தாவீதின் மனுஷரில் 200 பேர் விடாய்த்து போயிருக்கிறார்கள். அவர்களால் பேசேர் ஆற்றை கடக்க முடியவில்லை. தாவீதின் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. கர்த்தர் தாவீதிடம் அதை பின்தொடர்,
அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார். ஆனால் வழியிலே அவரோடு கூட இருக்கிற மனுஷரில் 200 பேர் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போகிறார்கள். தாவீது தன்னுடைய மனதிலே சோர்ந்து போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போவதா, அல்லது பேசோர் ஆற்றண்டையிலே ஓய்வெடுத்துவிட்டு சிக்லாகுக்கு திரும்பி போவதா என்று யோசிக்கிறார். தாவீதின் மனுஷரில் 1/3 மனுஷர் தாவீதோடு கூட போக ஆயத்தமாய் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலும் நமக்கு சோர்வுகளும் ஏமாற்றங்களும் வரும். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நாம் எதிர்பார்த்த பிரகாரம் நடைபெறாது. அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை மறுபடியும் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தெய்வீக வல்லமையை நம்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நம்பி சந்தோஷமாகவும் மன உற்சாகமாகவும் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். இதன் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது ஒரு பராக்கிரமசாலி. அவர் நல்ல யுத்த வீரர். தாவீதோடு கூட 600 பேர் இருக்கிறார்கள். தாவீது தன் மனுஷர் மீது அன்பாயும் கரிசனையாயும் இருக்கிறார். அவர்களுடைய பலமும் பலவீனமும் தாவீதுக்கு தெரியும். அவருடைய திராணிக்கு அதிகமாக தாவீது அவர்களிடத்தில் வேலை வாங்க விரும்பவில்லை. அவர்களால் முடியாததை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்று தாவீது அவர்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை. தாவீதும் அவருடைய மனுஷரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போக வேண்டும். வழியிலேயே நின்றுவிட்டால் தாங்கள் இழந்து போனதை தாவீதின் மனுஷரால் திரும்ப மீட்டுக்கொள்ள முடியாது. ஆனாலும் தாவீது தன்னுடைய மனுஷர் மீது இந்த சூழ்நிலையிலும் கரிசனையை காண்பிக்கிறார். விடாய்த்து போயிருக்கிற 200 பேரை பேசோர் ஆற்றண்டையிலே தங்க வைக்கிறார். தாவீது மீதமுள்ள 400 பேரை கூட்டிக் கொண்டு பேசேர் ஆற்றை கடந்து அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாவீதை விட பெரியவர். கிறிஸ்துவானவர் இரக்கத்திலும் கிருபையிலும் அன்பிலும் மனதுருக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். கர்த்தரை பின்பற்றுகிற விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. எல்லோருடைய விசுவாசமும் ஒன்றுபோல் இருக்காது. ஒரு சிலர் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலமுள்ளவர்களாய் இருப்பார்கள். வேறு சிலரோ பலவீனராய் இருப்பார்கள். விசுவாசிகளில் சிலர் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பார்கள். மற்றவர்களின் விசுவாசம் பலம் இல்லாமல் இருக்கும். அவர்களுடைய விசுவாசம் உறுதி இல்லாமல் இருக்கும். கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளின் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் பலவீனராக இருந்தாலும் நம்முடைய கர்த்தர் பலமுள்ளவர். நமக்கு வரும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும், அவற்றை நம்மால் மேற்கொள்ள முடியாவிட்டாலும், நம்முடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:9-10. தாவீது பேசோர் ஆற்றண்டையிலே தன்னுடைய மனுஷரில் 200 பேரை விட்டுவிட்டு மீதமுள்ள 400 பேரோடு பேசோர் ஆற்றை கடந்து அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார். கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் வழி நடத்துதலும் தாவீதோடு கூட போகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே தாவீதுக்கு பரத்தில் இருந்து உதவி கிடைக்கிறது. அமலேக்கியர் எங்கே இருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் எங்கே போனார்கள் என்பதும் தாவீதுக்கு தெரியாது. தாவீது அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்றால் எந்த வழியாக போக வேண்டும் என்றும் எங்கே போக வேண்டும் என்றும் தாவீதுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் தாவீதிடம், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் வழி நடத்துதலினாலும் தாவீதும் அவருடைய மனுஷரும் ஒரு எகிப்தியனை சந்திக்குமாறு வழிநடத்துகிறார். இவன் இராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தவன். அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எகிப்தியனை தாவீதின் மனுஷர் தாங்கள் போகும் வழியிலே காண்கிறார்கள்.
அவர்கள் அந்த எகிப்தியனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுக்கிறார்கள். இந்த எகிப்தியன் வியாதிப்பட்டிருந்தான். இவனுடைய எஜமான் ஒரு அமலேக்கியன். 3 நாளைக்கு முன் இவன் எஜமான் அந்த எகிப்தியனை கைவிட்டு விட்டான். சிக்லாகில் இருந்து விரைவாக தப்பித்து போக வேண்டும் என்று அமலேக்கியர் நினைத்து நோய்வாய்ப்பட்டிருந்த எகிப்தியனை அவனுடைய எஜமான் கைவிட்டு போயிருக்க வேண்டும். தாவீது அவனுக்கு புசிப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அமலேக்கியர் பற்றிய செய்திகளை அவன் மூலமாக தெரிந்து கொள்கிறார். அந்த எகிப்தியன் பசியும் பட்டினியுமாக இருந்தது மரண தருவாயில் இருந்தவன். தாவீதின் மனுஷர் அவனுக்கு கொடுத்த போஜனத்தை சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வருகிறது. தாவீது அந்த எகிப்தியனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்கிறார். அதற்கு அந்த எகிப்தியன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்று சொல்லுகிறான். அமலேக்கியர் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டதை எகிப்திய பிள்ளையாண்டான் தாவீதிடம் விரிவாக எடுத்துக் கூறுகிறான். கிரேத்தியர் என்னும் பெயருக்கு கொலை பண்ணுகிறவர்கள் என்று பொருள். பாலஸ்தீனத்தின் தென் பகுதியில் உள்ள ஜனங்கள். இவர்களுடைய எல்லை யூதாவுக்கு அருகில் இருந்தது. இவர்கள் பெலிஸ்தரில் ஒரு பிரிவினராக இருக்கலாம். இதன் பின்பு அவர்கள் தாவீதின் ஊழியக்காரர்கள் ஆனார்கள். தாவீது கிரேத்தியரை இங்கு மீட்டுக் கொண்டதின் நிமித்தமாக அவர்கள் தாவீதோடு சேர்ந்திருக்கலாம். காலேபு யூதாவில் உள்ள ஒரு பகுதி. இங்கு காலேபு குடியேறினார். அமலேக்கியன் இந்த எகிப்தியனை அதிகமாக வேலை வாங்கி இருக்கிறான். எகிப்தியன் நல்ல சரீர ஆரோக்கியத்தில் இருந்தபோது அமலேக்கியனுக்கு அதிகமாய் வேலை செய்து உதவி செய்திருக்கிறான். எகிப்தியனுக்கு வியாதி வந்தபோது அவனால் தன் எஜமானனுக்கு வேலை செய்ய முடியவில்லை. இந்த எகிப்தியனால் இனிமேல் தனக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது என்பதை அறிந்து அவனுடைய எஜமான் அவனை கைவிட்டு விடுகிறான். எகிப்தியனுடைய எஜமான் அவனை கைவிட்டாலும் கர்த்தருடைய கிருபையும் வழி நடத்துதலும் அவனை கைவிடவில்லை. எகிப்தியன் தனக்கு உதவியாய் இருக்க மாட்டான் என்று நினைத்து அவனுடைய எஜமான் அவனை கைவிட்டான். அதே எகிப்தியன் இப்போது தாவீதுக்கு உதவியாய் இருக்கிறான். அமலேக்கியரின் அழிவு இந்த எகிப்தியனுக்கும் காரணமாய் இருக்கிறான். தாவீது இந்த எகிப்தியன் மீது அன்பும் கரிசனையும் காண்பிக்கிறார். அவன் மீது மனதுருக்கமாய் இருக்கிறார். சிக்லாகின் மேல் விழுந்து அதை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதில் இருந்த ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போன அமலேக்கியருக்கு இந்த எகிப்தியனும் உதவியாய் இருந்தவன். சிக்லாகின் அழிவுக்கு இவனும் ஒரு காரணம். ஆனாலும் அந்த எகிப்தியன் பசியினாலும் தாகத்தினாலும் வருத்தப்பட்டு தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது தாவீது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அவனுக்கு புசிக்க அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுக்கிறார். அப்பம் மாத்திரம் அல்ல, அத்திப்பழ அடையையும் திராட்சை கொலைகளையும் அவனுக்கு கொடுக்கிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போகிறார்கள். வேகமாக போனால்தான் அவர்களை பிடிக்க முடியும். தாவீதும் அவருடைய மனுஷரும் அவசரத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தண்ணீரும் போஜனமும் தாராளமாய் இல்லை. அவர்கள் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து 3 நாள் பிரயாணமாய் வந்திருக்கிறார்கள். சிக்லாகும் அழிந்து கிடக்கிறது. சிக்லாகில் உள்ளது எல்லாவற்றையும் அமலேக்கியர் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். தாவீதிடத்திலோ அவருடைய மனுஷரிடத்திலோ போதுமான அளவு போஜனம் இல்லை. ஆனாலும் அந்த எகிப்தியனுக்கு தண்ணீரும் போஜனமும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்னும் இரக்க குணம் தாவீதிடத்தில் தாராளமாய் இருக்கிறது. தாவீதும் அவருடைய மனுஷரும் அந்த எகிப்தியனுக்கு உதவி செய்கிறார்கள். அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்பவும் வருகிறது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அளியாரோ? நீதிமொழிகள் 24:11-12. எகிப்தியனுக்கு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்த பின்பு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் பார்த்து பயப்படுகிறான்.
தாவீது அவனோடு அன்போடும் கரிசனையோடும் பேசி அவனை விசாரிக்கிறார். அந்த எகிப்தியன் அமலேக்கியரோடு கூட இருந்தவன். அமலேக்கியர் என்ன செய்தார்கள் என்பதை இந்த எகிப்தியன் தாவீதுக்கு சொல்லுகிறான். எகிப்தியன் தாவீதிடம், நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்று சொல்லுகிறான். அமலேக்கியர் எந்த வழியாய் போனார்கள் என்பது இந்த எகிப்தியனுக்கு தெரியும். தாவீது இந்த எகிப்தியனிடம் அமலேக்கியரை பற்றி விசாரிக்கிறார். தாவீது அந்த எகிப்தியனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்கிறார். அதற்கு அந்த எகிப்தியன், நீர் என்னை கொன்று போடுவதில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான். எகிப்தியன் தாவீதுக்கு பயப்படுகிறான். அமலேக்கியரோடு இந்த எகிப்தியனும் சேர்ந்து வந்து சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டவன். தாவீது தன்மேல் கோபப்பட்டு தன்னை கொன்று போடுவார் என்று எகிப்தியன் பயப்படுகிறான். ஒருவேளை தாவீது இவனை கொன்று போடாவிட்டாலும் இவன் தன்னுடைய எஜமான் கையில் அகப்பட்டு கொண்டால் அவன் இந்த எகிப்தியனை கொன்று போடுவான். எகிப்தியன் தன்னுடைய பிரச்சனைகளை உணர்ந்து தாவீதும் தன்னை கொன்று போடக்கூடாது என்றும் தன் எஜமான் கையில் தன்னை ஒப்புக் கொடுக்கவும் கூடாது என்றும் தாவீதிடம் கேட்கிறான். எகிப்தியன் தன்னுடைய விருப்பத்தை தாவீதிடம் சொல்லும்போது, தேவன் மேல் ஆணையிடுவீரானால் என்று கேட்கிறான். தாவீது எகிப்தியருடைய தெய்வங்களின் பேரிலோ அல்லது அமலேக்கியருடைய தெய்வங்களின் பேரிலோ ஆணையிடக்கூடாது. தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிட வேண்டும். தாவீதுக்கும் அந்த எகிப்தியனுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவு பெறுகிறது. எகிப்தியன் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் அமலேக்கியரின் தண்டு இருக்கும் இடத்திற்கு கொண்டு போகிறான். அங்கே அமலேக்கியர் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிக்லாகிலே அமலேக்கியர் கொள்ளையிட்ட எல்லா பொருட்களும் அங்கே இருக்கிறது. அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போன புருஷரும் ஸ்திரீகளும் குமாரரும் குமாரத்திகளும் அங்கே இருக்கிறார்கள். அமலேக்கியர் தாங்கள் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அப்போது அமலேக்கியர் எதிர்பாராத வேளையிலே தாவீதும் அவருடைய மனுஷரும் அமலேக்கியர் மேல் விழுகிறார்கள். தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அமலேக்கியரை முறியடிக்கிறார். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அமலேக்கியரில் வேறொருவரும் தப்பவில்லை. தாவீதும் அவர் மனுஷரும் களைப்படைந்திருக்கிறார்கள். அமலேக்கியர் தாவீதின் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் பிடித்துச் சென்று விட்டார்கள். அவர்களை மீட்டுக் கொள்வதற்காகவே தாவீதும் 400 வீரரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அமலேக்கியரை பார்த்தவுடன் தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அமலேக்கியரை முறியடிக்கிறார். அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவிக்கிறார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொள்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் தாவீதிடம், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக தாவீது அமலேக்கியரை பின்தொடர்ந்து போனார். அமலேக்கியர் கொள்ளையிட்டு கொண்டு போனதில் ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறார். தாவீது 2 மனைவிகளையும் விடுவித்தார் என்று இங்கு விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர் சிறைப்பிடித்துக் கொண்டு போன எல்லா ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் தாவீது விடுவித்தார். அமலேக்கியர் சிக்லாகிலிருந்து கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டதோடு அமலேக்கியரின் எல்லா மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொள்கிறார். அமலேக்கியரின் எல்லா உடைமைகளையும் கொள்ளையிடுகிறார். தாவீதின் மனுஷர் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லுகிறார்கள். அமலேக்கியரின் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொள்கிறார். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டிச் செல்கிறார். அமலேக்கியரின் ஆடு மாடுகள் தாவீதின் கொள்ளை என்று அழைக்கப்படுகிறது. தாவீதின் மனுஷர் சிக்லாகில் இருந்தபோது அவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் அவர்கள் மனக்கிலேசமானதினால் அவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போதோ அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள்.
இழந்து போனது மாத்திரமல்ல, அமலேக்கியரின் உடைமைகளையும் கொள்ளையிட்டு சிக்லாகுக்கு கொண்டு வருகிறார்கள். தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்போது கொள்ளைப் பொருட்களை பார்த்து அது தாவீதின் கொள்ளை என்று சந்தோஷமாய் சொல்லுகிறார்கள். உலகப் பிரகாரமான ஜனங்கள் உலகப் பிரகாரமான பொருட்களினால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள்.